Good morning, friends. Today, I want to share you a few important things which you all like. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வெக்கேஷன்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன் ருட்டீன் ஒர்க்கை விட்டுட்டு கொஞ்ச நாள் வேறு மாதிரி ஒரு recreation we need, isn't it? It's a rest for your brain, a changeover of your thoughts. You can dress differently, you can meet different people, you can be happy with them. இல்லைங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ காலேஜுக்குன்னா அப்போல்லாம் காலேஜுக்குன்னா நம்மளுக்கு சாரீஸ் இல்லை சுடிதார்ஸ் போட்டு போகலாம். இப்போ மெடிக்கல் காலேஜ்னா கூட யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லோரும் ஒரே மாதிரி வரணும் இல்லையா? நம்ம காமராஜ் தான் யூனிஃபார்ம் பழைய சிஎம் சிஎம் காமராஜ் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது மாணவர்களுடைய. ஒருத்தர் காட்டன் ஒருத்தர் பட்டு உடுத்தினா அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும், டெவலப் ஆகிடும். அது மாதிரி தேவையில்லை. எல்லோரும் ஒரே கலர் ஒரே மெட்டீரியல் போட்டுட்டு ஒரே மாதிரி ஷூ சாக்ஸ் ஒரே மாதிரி பச்சை சட்டையோ ரெட்டு சட்டையோ எதோ கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே மாறி போச்சு இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலேஜில். அப்போ அவங்களுக்கு வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி வரும்? எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒற்றுமை வரும்ட்டு எல்லாருக்கும் சேம் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா யூனிஃபார்முக்கு ஒரு ரெஸ்ட். வெக்கேஷன் கொடுத்தாங்கன்னா யூனிஃபார்மை தூக்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம ஜாலியாக கலர் ட்ரெஸ் போட்டு வெக்கேஷனுக்கு போயிடுவோம். என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும்? அந்த காலத்தில் உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்னால் என்னன்னு தெரியாது. பெண்கள் என்னாவே பாவாடை தாவணி போட்டு பூ வச்சு ஜடை போட்டு பூ வச்சு கோவில் திருவிழாவுக்கு போவாங்க. அது ஒரு அழகு இல்லையா? இப்போ நீங்கள் எங்கேயாவது தலை வாரி பூ வச்சு போகிறீங்களா? இல்லை. நம்ம எப்போவுமே ஃபுல் ஹேர் வெளியே விட்டுட்டு இல்லை கொஞ்சம் பார்ட் ஹேர் கட்டிட்டு இல்லை ஜடைன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹேரும் வர மாட்டேங்குது. மெயின்டெனன்ஸ் கஷ்டம்ட்டு எப்போவுமே கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஒரு பெண்மையாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இப்போ காலேஜ் ஃபெஸ்டிவலில் எப்படி போகிறோம்? ஒரு எக்ஸ்டென்ஷனாவது வச்சு ஜடை பின்னிட்டு அழகாக தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு வீல் கம் இன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் டுமாரோ எவ்ரி ஒன் இன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஓகே என்று பேசிட்டு நாளைக்கு வரும்போது காலேஜே கோலாகலமாக இருக்கும். ஏன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற வேல்யூ எதுக்குமே இல்லை. ஒரு புடவை கட்டி முடியுதோ முடியலையோ அதை கையில் தூக்கிட்டு அழகாக கேர்ள்ஸ் வரும்போது ரசிக்கத்தான் தோணுது இல்லையா? அதில் அவங்க நடையே மாறுது, ரொம்ப பெண்மையாகிடும். ஜீன்ஸ் போட்டு வர பொண்ணு கூட புடவை கட்டும்போது என்ன பெண்மை, என்ன மென்மை அப்படி தான் தோணும். தலையில் பூ வச்சா ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஜிம்கி போட்டாங்கன்னா ஒரு பெண்மை இல்லையா? எல்லாம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெமினைன் பியூட்டிஸ் வி கால். அதே மாதிரி எங்கள் காலேஜ் பாய்ஸ் கூட சொல்லுவாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேடம் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வாங்க மேடம், மாதிரி பொங்கல் திருவிழா நாங்களாம் பொங்கல் வைக்க போகிறோம் மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக. அன்றைக்கி ஒரு நாளாவது எல்லாம் சாரீஸ் போட்டுட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்லாம் லைனாக வரிசையாக பானை கொண்டாந்து வச்சு அதில் பாய்ஸ் போட்டு கிழக்கின்னு இருப்பாங்க. ஒரு குச்சி வச்சுட்டு பொங்கல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ரங்கோலி பாய்ஸ் போடுவாங்க, கேர்ள்ஸ் போடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருக்கும். எல்லாருக்கும் இவ்வளோ திறமையாக இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நம்ம நினைப்போம். தேவை தான், நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை தான். எது மாறினாலும் எவ்வளோ உயரமாக போனாலும் பண்பாடு மாறக்கூடாது இல்லையா? நீங்கள் கலிஃபோர்னியா போனீங்களோ, டெக்ஸஸ் போனீங்களோ, கனடா போனீங்களோ, அங்கே பார்த்தா கூட தமிழுக்கு ஸ்பெஷல் பாரம்பரிய உணவு, பாரம்பரிய நடை உடை ட்ரெஸ் கலாச்சாரம் இதுக்கெல்லாம் தனி வேல்யூஸ் இருக்குது. நம்ம கோவில்கள் நிறைய ஃபாரினில் முருகன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, இல்லாத கோவிலே இல்லை, அனுமார் கோவில் இருக்குது, எல்லா கோவிலும் இருக்குது. ஏன்னா நம்ம கூட எடுத்து செல்வது நம்ம உடம்பையும் நம்ம மனதையும் மட்டுமல்ல, நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்கினது, பாட்டி தாத்தா சொன்ன நடை உடை பாவனை, மற்றவங்களுக்கு உதவி செய், உனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடு. அப்போ தான் உங்கள் பரம்பரை வாழையடி வாழையாக வளரும். உன்னோட உன் திறமைகள் நின்று விடக்கூடாது இல்லையா? நின்று விட்டால் வேஸ்ட்டு. அப்போ ஆஃப்டர் யூ ஹூ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த திங்ஸ் வாட் எவர் யூ லேர்ன்? லெட் யுவர் சில்ட்ரன் நோ, லெட் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் நோ, லெட் யுவர் சொசைட்டி நோ. சோஷியல் ஹெல்த் இஸ் தி பெஸ்ட் ஹெல்த். தனியாக இருந்தால் வேஸ்ட் லைஃபே. சொசைட்டியோட கூட கலந்து வாழ்ந்து பாருங்கள், அந்த சிரிப்பே வேறு மாதிரி வரும். இப்போ சொல்லித்தர சிரிக்கிறதே மறந்துட்டோம் நம்ம. ஒரு இது நீங்கள் ஒத்துக்கணும். பார்த்தா தான் ஓடி வேலைக்கு போகிறது, அங்கே போய் தனியாக படிக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது வர்றது, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்கிறது போகிறோம். தினம் கண்ணாடி முன்னாடி நின்று 12 வாட்டி சிரிங்க. ஏன் நீங்கள் சிரிக்க எண்டோர்ஃபின் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும்.
நல்லா சிரித்து நல்லா சந்தோஷமாக கை தட்டுங்க ஒரு எக்ஸசைஸ். ஓகே, எழுந்து நின்று எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்லித் தரோன்னா, உங்களுக்கு நிறைய நல்ல ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகி உங்கள் பாடி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். பாடி மைண்ட் ரிலாக்ஸ் ஆனால் 10-15 மாத்திரை ஒரு நாளைக்கு போட்டுக்கிறது குறையும். உங்கள் முகப்பொலிவு அழகு வேணும்னா நீங்கள் நான் நல்லா இருக்கேன், நான் எல்லாரோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையை உருவாக்கிக்கோங்க. உங்கள் இதயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு பெயின் கில்லர்ஸ் தேவையில்லை. ஓகே, உங்கள் ஸ்கின் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்கள் மனசு சந்தோஷமாக மனதார சிரிங்க, வெறும் வாயில் சிரிக்காதீங்க. கண்கள் சிரிக்கட்டும், மூக்கம் வளரட்டும், உங்கள் வாய்ஸ் சிரிக்கட்டும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹாப்பினஸ். ஹாய் ஹவ் ஆர் யூனா, ஹாய் வாடா கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ். அது ஒரு சந்தோஷம் எனக்கு பார்க்கவே. காலேஜில் இப்போ வெக்கேஷன் விட்டு வந்தோடனே டே மச்சான் நல்லா இருக்கேடா, எப்படிடா இருக்குது வீட்டில், அது கேட்கும்போது பக்கத்தில் நாங்கள் பெரியவங்க போகிறோம், பட் கேட்கும்போது எவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பிரிவு ஒரு வாரம் தான், ஆனால் அதில் அவங்க மிஸ் பண்ணுறது அவங்க கூட படிக்கிறவங்க. எவ்வளோ அழகான வாழ்க்கை, எவ்வளோ அன்பான ஃப்ரெண்ட்ஸ். நேசிப்பது தவறில்லை, பழகுவது தவறில்லை. உங்களுக்கு நல்லதை அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க, புதுசாக உருவாக்குங்க. ஒரு நாளும் இனிமையாகும். பை.